ஹாய் காய்ஸ், நம்மளுடைய தமிழக முதல்வர் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இல்லம் தேடி கல்வி போன்ற ஒரு தன்னார்வலர் வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. இது ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்புக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்க போலீஸோட இணைந்து நீங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போறீங்க. இதுக்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% ஜாப் உறுதி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்க, ஒரு வருகைக்கு 1000 ரூபாய். நீங்க ஒரு கேஸ் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாங்க. ஒரே நாள்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் மீண்டும் மீண்டும் வரதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுங்க. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, அதே மாதிரி நோட்டிபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவா பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு சென்னைக்கு பாருங்க, இந்த ஜாப் இருக்குதா தன்னார்வ சட்டப்பணிக்கான விண்ணப்ப படிவம். ஸோ தன்னார்வலர் வாலண்டியா நீங்க போய் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபில் பண்றதை நான் சொல்றேன். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ மேலே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும். கீழே இருக்கணும், அதே மாதிரி போட்டோ மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய பேர் தமிழ் எழுதிங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ கணவர் நேமோ எழுதிக்கலாம். ஸோ பிறந்த தேதி எழுதிட்டு பக்கத்துல வயது கம்ப்ளீட் ஆனது போட்டுங்க. பாலினம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்களா பெண்களான்னு போட்டுங்க. கல்வி தகுதி உங்ககிட்ட வேற ஏதாவது தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னா எழுதுங்க, எல்லாம் விட்டுருங்க. நிரந்தர முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே ஒரே கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க எழுதிங்க. உங்க மேல காவல் நிலையத்தில் ஏதாவது எஃப்ஐஆரோ வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. ஸோ இதற்கு முன் தன்னார்வலர் சட்ட பணியாளராக சேவை செய்த அனுபவம் உள்ளதா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வேலை செஞ்சுக்கிறீங்களா? வேறு ஏதாவது சேவை அனுபவம் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த துறையும் இல்லை, நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்ட தன்னார்வலரை நீங்கள் எங்கே வேலை செய்ய விருப்பமாக்குது? சென்னையா, எழும்பூரா, சைதாப்பேட்டையா, ஜார்ஜ் டவுனா, 4 இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4ல் பார்த்தீங்கன்னா எதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்குமே. தன்னார்வலர் சட்டப்பணிக்கான கடமை சேவை மட்டுமே. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஜாப்னு சொல்லலாம். உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்னு உத்தியோகம் இல்லை. இந்த வேலைக்கு பதிலாக முற்றிலும் தற்காலிகமானது. அடிப்படை ஊதியம் எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. ஸோ சேவைக்கு உங்களுக்கு கௌரவ ஊதியம் மட்டுமே அளிக்கப்படும். இந்த ஜாபோட நேமே பாருங்க, தன்னார்வலர். நாம் வாலண்டியரா போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றோம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஜாபுக்கு கூட போகலாம். விண்ணப்பத்தாரின் கையெழுத்து நீங்க பார்த்தீங்கன்னா போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா, அவ்வளவுதான். வாங்க நோட்டிபிகேஷன் விரிவா பார்க்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சென்னைன்னு சட்டப்பணி தன்னார்வலர்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் உங்களுடைய ஊர்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியால காவல் நிலையம் இருக்கும். அந்த காவல் நிலையத்துல காணாமல் போன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத நிறைய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா நீங்க விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி காணாமல் போன குழந்தைகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது, ஆறுதலா இருக்கிறது, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தற்காலிகமா செலக்ட் பண்றாங்க. இதுக்கான கல்வி தகுதி நீங்க பாருங்க, 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம். அடுத்து பாருங்க, சமூக பணி, உளவியல் தொடர்புடைய ஏதாவது ஒரு இதில் பட்டம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ 25 65 மட்டும் 6 வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பாருங்க, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 45 50 ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஜாப் இருக்குது இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க. அவங்கள நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். யார் அப்ளை பண்ணலாம்? ஆசிரியர் அப்ளை பண்ணலாம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அப்ளை பண்ணலாம், சமூக ஆர்வலர், சேவை செய்யறது உங்களுக்கு நல்ல மனசுக்கிறீங்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்டு அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்புடைய தகவல் புகார் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனை உதவி வழங்க வேண்டும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்னைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் குழந்தைகள் காணாமல் போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காணாமல் போன குழந்தைங்களுக்கு நீங்க ஆறுதலாகவும் இருக்கணும், அதே மாதிரி விசாரணையும் மேற்கொள்ளணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சட்ட ஆலோசனை ரிலேட்டடாக நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பூதியம் உங்களுக்கு பாருங்க, அரசு விதிகள் படி ஒரு வருகைக்கு 1000, ஒரு வழக்குக்கு அதிகபட்சம் 5000 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுனா இதுக்கான விண்ணப்ப படிவம் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம்.
இப்போ நான் பூர்த்தி செஞ்ச மாதிரி 25/5/2026 மாலை 5:30க்குள்ள நீங்க நேர்லயோ இல்ல தபால்லயோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்காணலுக்கான தேதி, இடம், இதர விவரம்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்ட நீதிமன்றத்துடைய வெப்சைட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எஸோ இல்லை தபாலோ இல்லை இமெயிலோ எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா போடுவாங்க. நீங்க அந்த தேதியில நீங்க நேர்காணலுக்கு போகலாம். ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்ற 25/5/2026க்குள்ள தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ஏடிஆர் கட்டடம், சென்னை 600104 இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கத்தோட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.